நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் 1996 வெளிவந்த இந்தியன் படம். இந்தியன் படத்தோட பார்ட் 2 வந்து இப்போ சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வந்து நம்ம கமலஹாசன் நடிப்பில் உருவாகியிருக்க படத்தோட ட்ரெய்லர் விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் ட்ரெய்லருக்கு பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து சங்கர் படம் 1996 இந்தியன் படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து கமலஹாசன், காஜல் அகர்வால் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர படங்கள் வச்சுருப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ஒரு இந்தியன் தாத்தா வந்து தனக்கு சுற்றி நடக்கிற ஊழல்களையும் தனக்குரிய நடவடிக்கை தப்பான நடவடிக்கைலாம் வந்து தட்டி கேட்குற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக வந்து காட்டுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த படத்துலேயும் அதே ரோலில் மெயின்டைன் பண்ணி கமலஹாசன் நடிச்சிருக்காரு. பழைய இந்தியனுக்கும் புதிய இந்தியனுக்கும் என்ன வித்தியாசம்னா ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி வந்து இப்போ இருக்க காலத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பைதவே வந்து அதே பேர்லேயும் அதே ரோல்லையும் தான் வந்து கமலஹாசன் வந்து கொண்டு வராங்க. இந்த படத்தில் வந்து இன்னும் கூடுதலாக வந்து நட்சத்திர படங்கள் சேர்க்கறதுக்காக எஸ்.ஏ. சூர்யா, பிரியா பவானி சங்கர், அப்புறம் நம்ம சித்தார்த்து, அப்புறம் நம்ம எஸ்.ஏ. சூர்யா ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் வந்து சேர்த்துருக்காரு. எஸ்.ஏ. சூர்யா அந்த ட்ரெய்லரில் வர ஒரு 2-3 சீன்ஸ் பார்த்தாலே தெரியும். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரவுடி, ஒரு பெரிய விஐபி வந்து எப்படி வருவாங்க, கோல்டன் செயின், கோல்டன் வாட்ச் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு வருவார். அந்த சீன்ஸை பார்க்கும்போது கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கூஸ்பம்பாக இருந்துச்சு? நடிப்பினா இருக்கேன் எஸ்.ஏ. சூர்யா அந்த கெட்டப்பில் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லரில் வேறு என்ன டீகோட்டிங் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கிற ஊழல், ஜிஎஸ்டி, டேக்ஸு, இந்த மாதிரி எஜுகேஷனல் சிஸ்டம், வேலையில்லாண்மை, அந்த போல ஏகப்பட்ட திண்டாட்டங்கள், நீட் தேர்வு, இந்த எஜுகேஷனில் நடக்கிற மோசடி, இந்த மாதிரி எல்லா படங்களையும் சொல்லிட்டே போகலாம். அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து அதே ஸ்டோரி தான் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது எனக்கு பைரவா, அப்புறம் ஏகப்பட்ட படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பைரவா, அப்புறம் சிவாஜி, அப்புறம் முதல்வன், இந்த மாதிரி எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டோரி தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி இந்தியாவில் நடக்கிற எல்லா ஆட்சிகளையும் வந்து ஊழல் ஆட்சிகள்லாம் வந்து எப்படி தட்டி கேட்குறாங்க பொதுமக்கள்லாம். ஒரு பக்கம் வந்து காந்தி வெளியில் போராடிட்டு வர, ஒரு கட்டத்தில் இதுக்கு மீறி தாண்டி நம்ம கமலஹாசன் வந்து சேனாதிபதி கெட்டப்பில் ஒரு நேதாஜி வழியில் வந்து போராடுற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அடக்கருக்கு ஆப்போசிட் டீமில் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க பொலிட்டிஷியன் அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸை வச்சு ஒரு ட்ரெய்லரை வந்து சூப்பராக டீகோட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு படத்தோட டீம். இந்த படத்தில் வந்து பழைய படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் கொடுத்தாரு. அந்த ஏஆர் ரஹ்மானில் வந்து ஏகப்பட்ட பாடல்கள், எல்லா பாடலுமே ஹிட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து அனிருத் தான் கொடுத்துருக்காரு. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டுருக்காங்க அனிருத். இந்த படத்தில் வந்து மேபி ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்காக வந்து கதறல் அப்படின்ற ஒரு பாட்டு விட்டனால மேபி அந்த பாட்டு மட்டும்தான் நம்மளுக்கு மண்டைக்குள்ளே ஏறி இருக்கும். பைதவே வந்து வேறு எந்த பாட்டும் வந்து பெருளவுக்கு ஹிட்டான மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு எந்தெந்த பாட்டு பிடிச்சிருந்தோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ட்ரெய்லர் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் நல்லா இருக்குது. மேபி படம் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் விறுவிறுப்பாக போய் செகண்ட் ஹாஃபில் வந்து சேனாதிபதி வந்து ரோல் ஆகி வந்து வெளியே வராது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோவான ஸ்டோரியை கொண்டு போகிற மாதிரி படத்தை காட்டியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மேபி ஜூலை மாதம் 15 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 1996 வந்த படத்துக்கு இப்போ 1996 வெளிவந்த இந்தியன் படம். இந்தியன் படத்தோட பார்ட் 2 வந்து இப்போ சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வந்து நம்ம கமலஹாசன் நடிப்பில் உருவாகியிருக்க படத்தோட ட்ரெய்லர் விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க